பங்குச் சந்தையில் முதலீடு செய்து பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி. இந்தியா முழுவதும் சைபர் குற்றங்கள் மூலம் 250 கோடி ரூபாய் சுருட்டிய உத்தரப்பிரதேச கும்பல். வேறொரு வழக்கில் உத்தரப்பிரதேச சிறையில் இருந்தவர்களை சென்னை அழைத்து வந்த தமிழக போலீஸ். கோடிக்கணக்கில் மோசடி செய்த ஃப்ராடு கும்பலை போலீஸ் கண்டுபிடித்தது எப்படி? நாட்டையே அதிர வைத்த சைபர் கிரைம் மோசடியின் பின்னணி என்ன? சென்னை அண்ணா நகர் சைபர் கிரைம் போலீஸுக்கு கடந்த சில மாதங்களா தொடர்ந்து பல மோசடி புகார்கள் வந்துட்டே இருந்திருக்கு. அதாவது, எங்களுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா பணத்தை அனுப்புனீங்கன்னா அதை நாங்க ஆன்லைன் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணி ஒரு சில மாதங்கள்ல நீங்க கொடுத்த பணத்தை அப்படியே இரட்டிப்பாக்கி தருவோம்னு ஒரு கும்பல் பல பேர்கிட்ட ஆன்லைன் மூலமாவும் கால் பண்ணியும் பேசியிருக்காங்க. ஒரு சிலரு அந்த கும்பல் சொன்னதை கண்டுக்காம விட்டாலும் இன்னும் ஒரு சிலரு பணம் அப்படியே டபுளா கிடைக்கணும்னு சொல்றாங்களேன்னு நம்பி அவங்க கேட்ட பணத்தை ஆன்லைன் மூலமா அனுப்பி விட்டுருக்காங்க. ஆன்லைன் மூலமா பேசி பணத்தை வாங்கின கும்பல் 1-2 முறை அவங்க சொன்ன மாதிரியே பணத்தை அப்படியே இரட்டிப்பாக்கி போட்டு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இத உண்மைன்னு நம்பின ஒரு சிலரு 3வது 4வது முறை அந்த கும்பலுக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கும்பல் பணம் அனுப்பினவங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. அந்த கும்பல் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பணத்தை இழந்தவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்படி கடந்த சில மாதங்கள்ல மட்டும் அண்ணா நகர் சைபர் கிரைம் போலீஸுக்கு 4 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த 4 பேரும் சேர்ந்து இந்த மோசடி கும்பல் கிட்ட 48 லட்சம் ரூபாயை பறி கொடுத்ததா சொல்லப்படுது. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து புகார வாங்கின அண்ணா நகர் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் சாந்தி தேவி குற்றவாளிகளை பிடிக்கிற முயற்சியில இறங்கினாங்க. பணம் எல்லாமே ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ட் ஆகி இருக்கிறதுனால அந்த பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இருக்குன்னு தெரிஞ்சா அதை வச்சு குற்றவாளிகளை பிடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு. சைபர் கிரைம் மூலம் பணம் மோசடி பண்ண கும்பல போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் உத்தரப்பிரதேச போலீஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல சைபர் கிரைம் மோசடியில ஈடுபட்ட கும்பலை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல அந்த கும்பல் பல்வேறு மாநிலங்கள்ல இதே மாதிரி மோசடி செஞ்சிருக்கிறதாவும் ஒட்டுமொத்தமா 250 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்திருக்கிறதாவும் உத்தரப்பிரதேச காவல்துறை சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் காவல் உயரதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அண்ணா நகர் சைபர் கிரைம் போலீஸ் டீம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவுக்கு போய் சைபர் கிரைம் மோசடியில அரெஸ்ட் ஆகியிருக்கிற 4 பேர் கொண்ட கும்பல் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுல அண்ணா நகர்ல 4 பேரை ஏமாத்தி பணம் மோசடி செஞ்சதும் இந்த கும்பல் தாங்கிறது உறுதியாயிருக்கு. போலீஸ் கிட்ட பிடிபட்டிருக்கிற இந்த 4 பேருமே டிகிரி முடிச்சவங்க. சீனாவை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த நபர் மூலமா தான் எல்லா மோசடிகளையும் அரங்கேற்றி வந்திருக்காங்க. ஆனா அந்த சீன நபர் யாருங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாதான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்னு இந்த மாதிரியான ஒரு சில ஆப் மூலமா தான் இந்த கும்பல் அந்த சீன நபரை தொடர்பு கொண்டிருக்காங்க. அந்த சீன நபர் சைனீஸ் டிராகன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இந்த உத்தரப்பிரதேச கும்பலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணித்தான் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதாவும் கிட்டத்தட்ட 153 வங்கி கணக்குகளை போலியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த கும்பல் மேல இந்தியா முழுக்க 350க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் மோசடி வழக்குகள் இருக்கிறதாவும் தமிழ்நாட்டில் மட்டும் 36 வழக்குகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. காவல் உயரதிகாரிகள் அனுமதியோட உத்தரப்பிரதேசத்துக்கு போன தமிழ்நாடு போலீஸ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சன்னியம் ஜெயின், ஹர்ஷ்வர்தன் குப்தா, மோகன் சிங், அர்மன் ஆகிய 4 பேரையும் டிரான்சிட் வாரண்ட் அப்படிங்கிற சிறப்பு அனுமதி பெற்று சென்னைக்கு கூட்டிட்டு வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இருக்காங்க.
உத்தரப்பிரதேச காவல்துறையோட விசாரணை இன்னும் முழுசா முடிவடையாததுனால அந்த 4 பேரையும் உத்தரப்பிரதேச போலீஸ் கிட்ட ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. அதோட வரும் 30ஆம் தேதி அந்த 4 பேரும் ஆன்லைன் மூலமா நீதிமன்றத்துல ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கு. பிடிபட்ட 4 பேர்ல ஹர்ஷ்வர்தன் குப்தா தான் இந்த கும்பலோட மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லப்படுது. இந்த கும்பலோட தொடர்புடைய ரோகன் அப்படிங்கிறவனை தெலங்கானா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேச போலீஸ் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கும்பலை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த விசாரணையில தான் இந்த மெகா சைபர் கிரைம் மோசடியில புதஞ்சிருக்கிற பல உண்மைகள் வெளியில வரும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள்.